மிதுன ராசி. விடாமுயற்சி தான் வெற்றியை தரும் அப்படிங்கிறத தாரக மந்திரமா வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. நாம உழைத்தா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். கடவுள் துணை மட்டும்தான் வருவாங்க. கடவுள் வழி காட்டுவாங்க. அதற்கான உண்மையான உழைப்ப நம்ம தான் போடணுங்கிறத உணர்ந்தவங்க தான் மிதுன ராசி. எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க. ஆனா இவங்களுக்குன்னு உதவின்னு எதிர்பார்க்கிறப்போ யாருமே இல்லாம ஓடி போயிடுவாங்க. இப்போ ஒருத்தங்க நமக்கு உதவி செய்யல. நம்மகிட்ட எல்லா உதவியும் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா கூட, திரும்பவும் அந்த உதவி கேட்டு யாரா வந்தா, நம்ம என்ன பண்ணுவோம்? தட்டி கழிப்போம். அன்னைக்கு நான் அவ்ளோ செஞ்சேன், அவ்ளோ எதிர்பார்த்தேன். யாராவது உதவி செஞ்சீங்களான்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆனா மிதுனம் கொஞ்சம் கூட அத மனசுல வச்சுக்காம, திரும்பவும் உதவி செய்யக்கூடியவங்க. அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்றதுல மிதுன ராசிக்காரர்கள அடிச்சுக்க ஆட்கள் கிடையாது. மிதுன ராசி ஒரு சில நேரங்கள்ல யோசிப்பாங்க. நமக்கு புத்தி இல்லையா என்னன்னு தெரியலையே! நம்மளால மட்டும் ஏன் மத்தவங்க உதவி கேட்டா மறுக்க முடியலன்லாம் யோசிப்பீங்க. ஆனா, நெனச்சத சாதிக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இவங்களுடைய பழக்கவழக்கம் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு ரொம்பவே உபயோகமானது. அது மட்டும் இல்லாம புத்தி சாதுரியத்துல இவங்கள அடிச்சுக்க ஆட்களே கிடையாதுங்க. ஏன்னா புதன் பகவானைய அதிபதியாக கொண்டிருக்கிறதுனாலயே, இவங்களுடைய புத்திசாலித்தனத்த யாராலுமே ஈடு இணை கட்ட முடியாது. எப்பவுமே எதிர்காலத்த மனசுல வச்சுக்கிட்டு தான் செயல்படுவீங்க. இருந்தாலும் நெறைய இடங்கள்ல நீங்க ஏமாந்து போறதுக்கு காரணம் எல்லாரையும் நம்புறது. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மிதுன ராசிக்கு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியில இருந்து ஒரு நல்லதொரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது. அதாவது 4 கிரகங்களுடைய சேர்க்கையினால மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. அற்புதமான யோகம் வரப்போகுது. ஜோதிட சாஸ்திரப்படி நாங்க இதை என்ன சொல்லுவோம்னாக்க 4 கிரகங்களுடைய சேர்க்கைய சதுர் கிரக யோகம்னு சொல்லுவோம். அதாவது மீன ராசியில சூரியன், புதன், ராகு, சுக்கிரன் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை வரப்போகுது. இது மிகப்பெரிய அரிய நிகழ்வுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன் பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு. புதன் பகவான் பெயர்ச்சியாகிறதுங்கிறது அங்கு நீச்சமா வர போறார். இது நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்கியிருக்கு. மேலும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவானும் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால இந்த சதுர் கிரக யோகம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல இந்த 4 கிரக சேர்க்கை நடைபெற போகுது. எல்லாவற்றையும் கவனமா கையாளக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பலவிதமான பிரச்சனைகள், மனவேதனைகள்ல இருந்து எல்லா விதங்கள்லயும் பலன் கொடுக்க போகுது. இத்தன நாளா மனவேதனையில இருந்திருப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலயும் சரியான பலன் கிடைச்சிருக்காது. நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறியிருப்பாங்க. குடும்ப உறவுகள்லாம் கசந்து போயிருக்கும். பணிச்சுமை அதிகமா இருந்திருக்கும். பிரச்சனைகளால தூக்கம் இல்லாம இருந்திருப்பீங்க. கடன் சுமை உங்க நிம்மதிய கெடுத்திருக்கும். ஆனா இப்போ உங்க ராசிக்கு அதிபதி புதன் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால இது அற்புதமான பலன்களை தரப்போகுது. வருமானம் அப்படிங்கிறது அதிக அளவுல நீங்க பெற போறீங்க. தொழில் ஸ்தானத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சூரியன், புதன், ராகுவுடைய சேர்க்கையினால தடைகளை எல்லாத்தையுமே தகர்த்தெறிய போறீங்க. தொழில் இருந்த தடைகள் நீங்கி உங்களுடைய முயற்சிகள்ல படிப்படியாக முன்னேற்றம். நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுதுங்க. தொட்டதெல்லாம் பொண்ணா மாறப்போகுது. எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி பெற போறீங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த நீச்ச பங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. உங்களுடைய நிர்வாகத் திறமை மற்றும் புத்திசாலித்தனத்தினால எல்லா விதங்களிலும் வெற்றி, லாபத்தை அடைய போறீங்க. பணியிடங்கள்ல மாற்றம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள்ல எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க போகுது. நீங்க எதிர்பார்த்தபடியே புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அரசு பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லா விதங்களிலும் நிச்சயமா கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்க, ஆண்களோ, பெண்களோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, தொழில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. காதல் உறவுகள்ல வெற்றி கிடைக்க போகுது. நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே விவாகரத்து ஆனவங்களுக்கு கூட மறுமணம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்திலயும் சுப நிகழ்வுகள் நடைபெற போகுதுங்க. கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. வாழ்க்கை துணையால நல்ல ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. நிலம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, வண்டி வாகனம் ஆகியவை வாங்கி சொத்துக்களை சேர்க்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. தடைப்பட்ட வீட்டு வேலைகளை மீண்டும் தொடங்கி புதுசா பால் காய்ச்ச போறீங்க. வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. உங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. மத்தபடி எல்லா விதங்களையுமே உங்களுக்கு நல்லதே நடக்க போகுதுங்க. மேலும் உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகிட்ட பாராட்டுக்களை பெறுவீங்க. வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் சின்ன தொழில்ல கூட அரசு கடன் கிடைக்கும். குடும்ப தலைவிகளை பொறுத்தவரைக்கும் பணவரவுல இருந்த பிரச்சனைகள் மறைய போகுது. தம்பதிகளிடையே அந்யோன்யம் கூடுவதனால இருவரும் தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக திட்டம் தீட்டுவீங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும்
யாரிடமே எடுத்தெறிஞ்சு பேச வேணாங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் நீங்க நெனச்ச மதிப்பெண்களை பெறுவதற்கு வகுப்பு தேர்வுகள்ல டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நடந்துக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரங்க. திங்கட்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு முல்லை மலர் மாலை சாற்றி வழிபாடு செய்ய நிலைத்த செல்வம், செல்வாக்கு கிடைக்கும். இப்ப பார்த்தது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியிலிருந்து. தலைப்பு பார்த்திருப்பீங்க. எவ்வளோதான் வந்துட்டு அழுதாலும் புரண்டாலும், அதாவது கதறி கதறி கடவுள்கிட்ட அழுதாலும், ஒரு சில விஷயங்கள மாத்த முடியாதுன்னு இருந்தத, 100% உங்களுக்கு நல்ல தலையெழுத்த மாத்தி கொடுக்க போகுது. அதுதான் இப்ப நம்ம சுருக்கமா பார்த்திருக்கோம். இப்ப நம்ம விரிவா நட்சத்திர பலன்களா பார்க்கலாங்க. மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். முதல்ல இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். நினைச்சத சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இனி வந்து யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி ஆகி ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் பண்றதுனால உங்களுடைய செயல்பாடுகள்ல முழுமையான கவனம் தேவை. எல்லா விதங்கள்லயும் வெற்றி தொடரும். எதிர்மறையான பலன்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்த நீங்க இனி நேர்மறையான பலன்களை அனுபவிக்க போறீங்க. புதன் பகவானுடைய சாதகமான சஞ்சரிப்பினால சங்கடங்கள்ல இருந்து வெளிவர போறீங்க. உழைப்புக்கு ஏற்ற உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற லாபம் கிடைக்க போகுது. தொழில் இந்த நெருக்கடிகள் விலகுது. குடும்பத்துல முன்னேற்றமான நிலை கிடைக்குதுங்க. வரியஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்றதுனால பல வழிகள்ல வரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்குவீங்க. குருவுடைய பார்வை அப்படிங்கிறது 6 மற்றும் 8ஆம் இடங்களுக்கு இருக்கிறதுனால உடல்நிலை சீராகுது. எதிர்ப்புகள் விலகுது. கோர்ட்டு கேஸ் வழக்குல கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது. மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படுதுங்க. திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்க. குடும்ப உறவு பற்றும் கணவன் மனைவிக்கு இடையே இடைவெளி அப்படிங்கிறது மறைய போகுது. அந்யோன்யம் அதிகமாகுது. சேமிப்பு உயரப் போகுது. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் பிள்ளைகளுடைய நலன மனசுல வச்சுக்கிட்டு திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் தேவைங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் 23, 27, மார்ச் மாதம் 5, 9, 14 இந்த நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. இந்த நாள் நீங்க எது செஞ்சாலும் சரிங்க. அது நல்ல விதத்துல முடிஞ்சு வரும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் மட்டுமே நடந்தேறும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். எதிர்காலத்த மனசுல வச்சுட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நன்மையாகவே நடக்க போகுது. ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகு தொழில் வியாபாரத்துல ஆதாயத்தை ஏற்படுத்துறாரு. பணியாட்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒருத்தர் கீழ வேலை பார்க்குறீங்க. தனியார் துறையோ, அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தர்கள் கை நீட்டி சம்பளம் கூட கூலி வேலை செய்தாலும் சரி, உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த வரவு வரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகுது. பாகிஸ்தான்ல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக மாத்தி கொடுக்கிறாரு. நெருக்கடிகள் இல்லாம பண்றாரு. தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக்கி கொடுக்கிறாரு. உடல்நிலையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டாக்கி கொடுக்கிறாரு. அடுத்த விரயஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பகவான் 4, 6, 8ஆம் இடங்களை பார்க்கறதுனால கடந்த மாதம் அஷ்டம சூரியனால ஏற்படுத்த நெருக்கடிகள் கூட இப்ப விலக ஆரம்பிக்குது. தாய் வழி உறவு உங்களுடைய வேலைகள்ல பங்கெடுப்பாங்க. அலைச்சலும் மன உளைச்சலும் இனி இல்லாமல் போகுதுங்க. உடலில் ஏற்படுத்த பாதிப்புகள் விலகுது. கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட ஆதரவு கிடைக்குது. உடைய செல்வாக்கு உயருது. அலுவலகத்துல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க. அடுத்து புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால திட்டமிட்டிருந்த வேலைகள் எல்லாமே திட்டமிட்டபடியே நடத்தி முடிச்சுக்க போறீங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருது. கலைஞர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குதுங்க. அடுத்து ஜென்ம ராசிக்குள்ள லாபாதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்றனால செயல்பாடுகள்ல பதட்டம் இருக்கும். அதனால கொஞ்சம் மனக்குழப்பம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால பதட்டப்படாம இருந்தீங்கன்னாக்க மனக்குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம நடந்துக்கோங்க. உங்களுடைய முயற்சிகள்ல உறுதியாக இருப்பது உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்கும். அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் தலைமையுடைய பாராட்டுகளையும் நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் தேவைங்க. உழைப்பாளர்களை பொறுத்தவரைக்கும் வேலை பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதற்கேற்ற உயர்வும் கிடைக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் பிப்ரவரி மாதம் 25, 26 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 22, 23, மார்ச் மாதம் 4, 5, 13, 14 இந்த நாட்கள்ல உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்குதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் விஷ்ணு மற்றும் துர்க்கி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே நடக்குங்க. வளமான, நலமான வாழ்க்கை அமைய பெறுவீங்க. அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். புத்தி சாதுரியம் அதிகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுது.
கடந்த காலத்துல ஏற்படுத்த நெருக்கடிகள் கூட, பிரச்சனைகள் கூட இனி நீங்க போகுது. சனி பகவான பொறுத்தவரைக்கும் நீ நெனச்ச வேலைய நெனச்ச மாதிரியே நடத்தி முடிக்கிறாரு. தொழில்ல முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வராரு. பணியாட்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். சகோதரர்கள பொறுத்தவரைக்கும் தக்க சமயத்துல உங்களுக்கு உதவி புரிவாங்க. புதுசா இடம் வாங்குவீங்க. வீடு கட்டுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் கூட முடிவுக்கு வருதுங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு விரயஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால சுப செலவு அதிகமாகும். செலவுக்கேற்ற வரவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவுதுங்க. உங்களோட உடல்நிலை சீராகுது. சமூகத்துல உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயருதுங்க. குறிப்பா உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே சாதகமா முடிஞ்சு வருதுங்க. உடைய ராசிநாதன் புதன் பகவான் சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க. உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. பணியாட்களை பொறுத்தவரைக்கும் வேலையில இருந்து நெருக்கடிகள் நீங்குதுங்க. சிறு வியாபாரிகளாக இருந்தா கூட சரிங்க. புதிய முதலீடுகள்ல யோசிச்சு முதலீடு செய்யுங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் பொதுத் தேர்வுகள் வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்பது, படிப்புல கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டிரமம் பிப்ரவரி மாதம் 26, 27 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 21, 23, மார்ச் மாதம் 3, 5, 12 இந்த நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்குங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்த்திருக்கோம். இன்னும் கூடுதல் தகவல் சொல்லணும்னா, விடாமுயற்சி இருக்கிறதுனாலவே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் பேச்சுல இனிமையும் சாதுரியத்தையும் கொடுக்கிறார். எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும். சொத்து, மனை, வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல தடை தாமதங்கள் விலகுது. அடுத்தவர்களுடைய பிரச்சனையில மட்டும் கொஞ்சம் தலையிடாமல் இருக்குது ரொம்ப நல்லதுங்க. மத்தபடி தொழில் வியாபாரத்துல இருந்த மந்தத்தன்மை மறையுது. வருமானம் அப்படிங்கிறது வழக்கத்தை விட கூடுதலா கிடைக்குதுங்க. உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே முழு கவனத்தோட ஈடுபடுவது ரொம்ப நல்லது. எடுத்த வேலையை சரியான நேரத்துல திட்டமிட்டு செயல்படுத்துவது ரொம்ப நல்லது. மேலும் வேலை சம்மதமா பிரயாணம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையுதுங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றின சிந்தனை அதிகமாகுது. உறவுக்காரர்கள் வழியில மனக்கசப்பு மறையுதுங்க. பெண்களை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியங்கள்ல திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. பணவரத்து அப்படிங்கிறது நீ எதிர்பார்த்த விட கொஞ்சம் கூடுதலாவே கிடைக்குங்க. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. வேலை பளு அப்படிங்கிறது குறையுது. உழைப்பு வீணாகுது அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற உயர்வு உண்டு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகுதுங்க. சந்தோஷமா வெளியில போயிட்டு வருவீங்க. எல்லா காரியங்களுமே அனுகூலமான பலன் உண்டு. மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகுது. பொன் பொருள் சேருது. வண்டி வாகனம் வாங்குறீங்க. பூமி மூலம் லாபம் கிடைக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த அந்த மந்த தன்மை மாறுது. கவனத்தோட படிக்கிறது ரொம்ப அவசியங்க. எந்த ஒரு வேலையுமே முழு கவனம் செலுத்திக்கோங்க. குறிப்பா எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுவீங்க. பயணங்களாலேயுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டு. மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். சாமர்த்தியமான பேச்சுகள் மூலம் எல்லா காரியங்களுமே சாதிச்சுப்பீங்க. குடும்பத்தோட விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல சிறப்பா இருக்க போறீங்க. புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமா ஈடுபட போறீங்க. பழைய பாக்கில வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். குறிப்பா திறமையாக செயல்பட்டு உங்களுடைய வேலை எல்லாமே வெற்றிகரமா செய்து முடிச்சுப்பீங்க. மேல் அதிகாரி கிட்ட நல்ல மதிப்பை பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த டென்ஷன் விலகுது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகுது. உடன்பிறப்புகள் வழியிலும் நன்மைகள் ஏற்படுதுங்க. பொதுப்படியா உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது ராமரை வழிபாடு செய்ய குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். ஆரோக்கியம் உண்டாகும். உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் முன்னாடி நாட்களை குறிப்பிட்டோம் இல்லையா? இப்போ வந்து பொதுப்படை கிழமைகள் சொல்றேன். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் திங்கள், புதன், வெள்ளி இந்த நாட்களை உங்களுக்கு நல்லதுன்னு தோணக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இந்த நாட்களை செஞ்சு பாருங்க. நீங்க எதிர்பார்த்த விட கூடுதலான நல்ல பலன்களை கொண்டு முடியும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரங்களும் சரி, மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியில இருந்து 4 கிரகங்களுடைய சேர்க்கையினால அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சதுர் கிரக யோகத்தை தொட்டு ஒரு வெளிச்சமான எதிர்காலம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. தெய்வத்துடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு பக்கபலமா நிக்குது. ஏன்னா இந்த யோகம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு பல்வேறு விதங்கள்ல குறிப்பா உங்களுடைய ராசி நாதனால உருவாகி இருக்கு. ஓகேங்களா? நடக்கிறது எல்லாமே நீ நல்லதாவே நடக்க போகுது. மனசை தளர விடாதீங்க. யாரையும் நம்பிடாதீங்க. நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். மிதுனத்திற்கு இனி மகிழ்ச்சியான காலகட்டம் தான்.